கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் புனித சூசையப்பர் வளனார் யோசேப்பு என்கிறவருடைய நினைவை போற்றுகின்றோம், விழாவை கொண்டாடுகின்றோம். முன்னமே சொன்னது போன்று இது தவக்காலத்தில் வருகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இது முதல் நிலை பெருவிழாவாக திருச்சபையிலே கொண்டாடப்படுகிறது. காரணம், திருச்சபையினுடைய பாதுகாவலரே புனித யோசேப்பு தான். இயேசுவுக்கு பாதுகாவலர் யோசேப்பு என்றால் திருச்சபைக்கும் அவர் பாதுகாவலர் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, தற்போதைய திருத்தந்தை புனித சூசேப்பர் மீது அலாதியான ஒரு பக்தி கொண்டவர். அந்த பக்தியை பல வழிகளிலே நமக்கு உற்சாகமூட்டி ஊக்குவித்து இந்த பக்தியை இன்னும் சிறப்பான விதத்திலே நாம் கடைபிடிக்க உதவி செய்கின்ற வகையிலே இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய பணி ஏற்பு, அவருடைய ரோமை ஆயர் என்ற நிலையிலே அகில உலக திருச்சபையினுடைய தலைவர் பாப்பரசர் என்ற முறையிலே இன்றைக்குத்தான் அவர் பொறுப்பேற்றார் என்ற வகையிலேயும் நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி அவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன? யோசேப்புக்கு இரண்டு முக்கியமான நேரங்களிலே அவரை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒன்று, மரியாளின் கணவர் மார்ச் 19ஆம் தேதி. மற்றொன்று, உழைப்பாளிகளுடைய பாதுகாவலர் மே மாதம் 1 தேதி. ஏனென்றால் அவர் தச்சு தொழில் செய்து பிழைத்தவர். இந்த தச்சு தொழில் கொண்டு தனது குடும்பத்தை வளர்த்தவர். உழைப்பின் மாண்பை உணர்ந்து உழைத்த ஒரு மனிதர் என்பதனால் உழைப்பாளிகளின் தினமாகிய மே 1, தொழிலாளர் தினமாகிய அன்று சூசையப்பருடைய விழாவையும் நாம் சேர்த்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே தான் அன்புக்குரியவர்களே திருக்கல்யாண திருவிழா என்று சொல்கின்ற வகையிலே அன்னை மரியாவுக்கும் சூசையப்பருக்குமாக திருமணம் என்னும் ஒரு அருட்சாதன வைபவத்தை கொண்டாடி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது திருவருட்சாதனம் என்பது இல்லை. இருந்தாலும் அது இறைவனுடைய ஒரு அமைப்பின் அருளாக கருதி அவர்கள் இந்த திருமணத்தை ஏற்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு யோசேப்பு மரியாளின் கணவர் என்ற நிலையிலே விழா கொண்டாடுகின்றோம். இந்த யோசேப்பு யார்? நற்செய்தியிலே அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதே ஒழிய அவர் பேசியதாக ஒரு வார்த்தை ஒரு இடம் கூட இல்லை. பேசாமல் இருந்ததனால் அவர் சைலண்ட் மேன் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கும் குடும்பங்களிலே, பல குடும்பங்களிலே கணவர்கள், ஆண்கள் சைலண்ட் மேன், அமைதியாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அட்டகாசமான அட்டகாசம் அதுவும் உண்டு. ஆனால் பெருவாரியான நல்ல குடும்பங்களிலே கணவர்கள், ஆண்கள் அமைதியாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்ப நலனுக்காகவே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே புனித சூசையப்பர் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. நேர்மையாளர் என்ற இந்த பெயருக்கு, வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியம் நேர்மையாளர் என்றால் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எனது நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான். எனது நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் என்று சொல்கிறது. என்ன அந்த நியமங்கள், நீதி நெறிமுறைகள் அல்லது சட்டம்? அதை இணைச்சட்ட நூல் 22ஆம் அதிகாரம் 20 முதல் 21 2 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது: கண்ணிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதர் கல்லால் எறிவர், அவளும் சாவாள். ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் இருக்கின்ற பொழுதே வேசித்தனம் பண்ணி இஸ்ராயலுக்கு இழுக்கானதை செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நீதி நியமம்.
இங்கே வேசித்தனம் பண்ணி இஸ்ராயலுக்கு இழுக்கானதை செய்தார். அந்த வேசித்தனம் பண்ணவர் யாரு? அதை பற்றி இவங்க எந்த விதமான ஒரு குறிப்பும் இதிலே கிடையாது. எனவே அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தண்டனை, அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இழிவு, அந்த பெண்ணைத்தான் தொலைத்து கட்ட வேண்டும். இதுதான் நீதி, நெறி, நியமம், கட்டளை, சட்டம் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, இவர் நீதிமானாக இருக்கின்றார். எனவே இந்த எசேக்கியேல் ஆகமத்திலே வருகின்ற அந்த நீதிமானை போன்று இவர் இந்த இணைச்சட்ட நூலினுடைய சட்டத்தை கடைபிடித்து இவர் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? மனைவி மரியாளை அவர் அப்பொழுதே விளக்கி இருக்க வேண்டும். ஆனால் நமது சூசையப்பர் என்ன செய்கின்றார் பாருங்கள். தனது மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் வருகிறது. எப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார்? அவருடைய மனதிலே பலவிதமான கலக்கம், குழப்பம் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு லூக்கா நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் வானதூதர் தோன்றி பேசுகின்றார், உரையாடுகின்றார்கள். மத்தேயு நற்செய்தியிலே சூசையப்பருக்கு கனவில் தோன்றி அங்கே எந்த விதமான டயலாக், உரையாடலும் இருக்காது. அங்கே வானதூதர் என்ன சொல்கிறார்? சூசையே, அஞ்சாதீர், உன்னுடைய மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால், கடவுளின் மகன் என்று சொன்னவுடன் அவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து. ஆனால் அன்னை மரியாவுக்கு வானதூதர் தோன்றி அவருடைய சம்மதத்தை கேட்கின்றார். இப்படியாக இருக்கும், இது எங்கனமாகும் கேள்வி கேட்கின்றார். முதல் வார்த்தையே அதுதான் அன்னை மரியா பேசியது. மீண்டுமாக தொடருகிறது. இறுதியாகத்தான் அன்புக்குரியவர்களே, கடவுளால் ஆகும் என்றவுடன் அப்படி ஆகட்டும் என்று சரணாகதி அடைகிறார் அன்னை மரியா. ஆனால் புனித சூசையப்பர் ஒரு வார்த்தை கூட அங்கே பேசினதாக தெரியவில்லை. ஒரு வார்த்தை கூட அந்த வானதூதரிடம் அவர் எடுத்ததாக தெரியவில்லை. அது அவருடைய ஆழ் மனத்திலே வந்த ஒரு சிந்தனை. எனவே தான் பாருங்கள், அன்னை மரியாவுக்கு வானதூதர் காட்சி கொடுத்தார். ஆனால் புனித சூசையப்பருக்கு கனவிலே தோன்றினார். எனவே கனவு என்பது விழித்தெழுந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, சூசையப்பர் எவ்வளவு பெரியவர், அமைதியான மனிதர் என்பதனால் அவரை நாம் ஓரங்கட்ட முடியாது. அந்த அமைதி, அந்த அடக்கம், அவருடைய பொறுப்பு தன்மை என்பதெல்லாம் அங்கேதான் தெரிகிறது. அவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தனது மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். எகிப்திற்கு அவர் தொலைதூர பயணம் செய்தார். 189 கிலோமீட்டர் அங்கிருந்து நடந்து செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் அவர்கள் கடந்திருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அவர்கள் சென்றிருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு குறுக்கு வழியாக செல்வதனால். ஆனால் இன்றைக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதைவிட அதிகமான தொலைவு தூரம் நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் புனித சூசையப்பர் அவ்வளவு அமைந்த மனத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே தான் அவர் நேர்மையாளர். நேர்மையாளர் என்று சொன்னால் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றவர் நீதிமான், நேர்மையாளர் அல்ல. மாறாக அன்பை கடைபிடிக்கின்றவர். நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் மனித மாண்பை கடைபிடிக்கின்றவர்கள் தான் உண்மையான நீதிமான் என்பதை யோசேப்பு அங்கே நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையானது சட்டம் மட்டும் அல்ல. சட்டம் போட்டால் சட்டத்தை அதை மீறுவார்கள். சட்டம் போடுவதற்கே மீறுவதற்காகத்தான். அதில் ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து அதில் எங்கேயாவது திருடுவான், அதை எதையாவது கொள்ளடிப்பான். அது சட்டம் இயற்றவனுக்கு தான் தெரியும் எங்கே கொள்ளடிக்கலாம், எங்கே ஏமாற்றலாம் அப்படின்னு. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது? அதுதான். சட்டம் இயற்றுகின்றவர்களே அந்த சட்டத்திற்கு மாறாக முரணாக நடந்து கொள்ளையடிக்கின்ற கும்பலாக இருக்கின்றார்கள். எந்த சட்டம் அவர்களை பிடிக்கப் போகிறது? அவர்களுக்கு அது சட்டமே கிடையாது. ஆனால் அன்பின் அடிப்படையிலே இருப்போம் என்று சொன்னால் அந்த அன்பு எல்லா சட்டங்களையும் வெல்லும். அதைத்தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார். இன்றைக்கு மகாத்மா காந்தி வந்தார், அவருடைய ஒரு அவயங்களை விட்டு வைக்க மாட்டார்கள், சுட்டு தள்ளி விடுவார்கள். காரணம், அவருக்கு ஏது இந்த நாட்டிலே இடம்? அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தையே மாற்றி வைத்து விட்டோம். அன்பு, கருணை, துன்பமில்லை, சத்தியாகிரகம், இதையெல்லாம் மறந்துவிட்டோம். இதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால்தான் ஒரு சமூகம் நன்றாக இருக்கும். அதுதான்
யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வெறும் சட்டம் சம்பிரதாயம் இந்த கட்டளைகளை மட்டும் கடைபிடிப்போம் என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையிலே எல்லா குற்றவாளிகளும் தப்பித்து வெளியே வந்து விடுவான். எவ்வளவு கொடூரமான கொலை செய்தாலும் கூட 3 மாதத்திற்கு மேல் எவன் உள்ளே இருக்கிறான், எல்லாம் வெளியே தான் வந்துடுறான். இந்த சட்டம் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அதே மனிதன் அன்பின் அடிப்படையிலே நான் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டேனே, 9 வயது குழந்தையை நான் இப்படி செய்துவிட்டேனே என்று உள்ளூர உணர்ந்து அவன் மனமாறினான் என்று சொன்னால் அந்த அன்பின் அடிப்படையிலே இன்றைக்கு சமூகத்தையே மாற்ற முடியும், திருத்த முடியும் என்பதுதான் உண்மை. எனவே தான் யோசேப்பு நீதிமான். ஒருவேளை அவர் விலக்கி விட்டிருந்தார், சட்டத்தை கடைபிடித்து அவர் நடந்திருந்தால் இன்றைக்கு மீட்பின் வரலாறே வந்திருக்கிறாதே. அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார். ஆனால் சூசையப்பர் எவ்வளவு பொறுமையாக இருந்து அந்த குடும்பத்தை இருந்தார், வளர்த்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது அன்பே பிரதானம், மனிதாபிமானமே சிறந்தது, மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற இரக்கம் காட்டுகின்ற குடும்பமே சிறப்பான குடும்பமாக இருக்கும். இத்தகைய ஒரு அடிப்படையிலே ஒற்றுமையை வேண்டுவோம், மனம் மன்னிக்க முற்படுவோம், ஒருவரை புரிந்து கொண்டு ஒப்புரவின் மக்களாக ஒற்றுமையின் பிள்ளைகளாக இருக்க இறைவேண்டல் செய்வோம். நமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆமென்.